அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வானுப்ரியா. ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் இருந்தாராம். அவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட எல்லா செல்வங்களும் வசதி வாய்ப்புகள் இருந்தும் அவர் மனசில் ஏதோ ஒரு கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அது என்னான்னு வெளியே சொல்லவும் முடியலை, சொல்லாமல் இருக்கவும் முடியலை. தன்னுடைய மனவேதனையை யார்கிட்ட சொல்கிறது, யார்கிட்ட புலம்புறதுன்னு தெரியாமல் அவர் வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு பூங்காவில் போய் உட்காந்துருக்காரு. அவர் கூட கஷ்டம் என்னன்னு கேட்டால் அவருடைய மகன் மட்டும்தான். அந்த பையன் தன்னுடைய வாழ்நாளில் எந்த எதுவுமே சாதிக்கக்கூடாது, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ரொம்ப சோம்பேறித்தனமாக வாழ்ந்துட்டு வந்திருக்கான். ஒவ்வொரு நாளும் எப்படி செலவழிக்கிறது அப்படின்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு வந்திருக்கான். அந்த பணக்காரரு எவ்வளவுதான் புத்திமதியை சொல்லியும் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்தும் அந்த பையனும் மாறவே இல்லை. அந்த பையனை பற்றின கவலை அவருக்கு தினம் தினம் கூடிக்கிட்டே போச்சான். நமக்கு அப்புறம் இந்த சொத்தும் சரி, நம்ம வாழ்க்கையும் சரி, இவன் எப்படி வாழ போகிறான், நமக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையை அவன் எப்படி தீர்மானிச்சுக்க போகிறான் அப்படின்னு நினச்சி ரொம்பவே புலம்பி மனவேதனைக்கு உள்ளாகியிருக்காரு. அந்த பூங்காவில் போய் உட்காந்து இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அங்கே நிறையா பிச்சைக்காரங்க உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்போது இதை பார்த்துக்கிட்டு இருந்த அவருக்கு ஒரு யோசனை வருது. என்னன்னா, இதை வச்சு தன் மகனுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. உடனே கடகடன்னு அந்த காரில் ஏறி அவர் வீட்டுக்கு அவர் போயிட்டார். அவருடைய வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த பையன் சினிமா பார்த்துக்கிட்டு விசில் அடித்தும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்போது அந்த பணக்காரர் போய் தன் மகனை வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருக்காரு. அந்த பையன் எங்கே என்ன எதுவுமே கேட்கல, தன் தகப்பனோடைய காரில் ஏறி போயிருக்கான். அந்த பூங்காவில் போய் நின்றுட்டாரு. தன் மகனை கூப்பிட்டு, அங்கே இருக்க பிச்சைக்காரங்களில் ஒரு 3 பேரை மட்டும் நீயே தேர்வு செஞ்சு இங்கே கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அந்த பையனுக்கு எதுவுமே புரியலை. ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி அப்படின்னு அங்கே இருந்த அந்த பிச்சைக்கார கூட்டங்களில் இருந்த ஒரு 3 பேரை மட்டும் அந்த பையன் கூட்டி விட்டு தான் அப்பா கிட்ட வந்திருக்கான். அவர் உடனே தான் காரில் இருந்து ஒரு 6 லட்ச ரூபா பணத்தை கையில் எடுத்திருக்காரு. அந்த 6 லட்ச ரூபா பணத்தை தன் மகன்கிட்ட கொடுத்து, இந்த 3 பேர்த்துக்கும் தலா 2 லட்ச ரூபா கொடுத்துரு அப்படின்னு சொன்னாராம். அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியலை. அப்பா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லை, நான் சொல்கிறத மட்டும் நீ செய் அப்படின்னாராம். அந்த பையனும் சரி அப்படின்ட்டு அந்த 3 பிச்சைக்காரங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் 2 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கான். அதை வாங்கிக்கிட்டு அந்த 3 பேரும் ரொம்ப சந்தோஷமாக உங்களை வாழ்த்திட்டு போயிருக்காங்க. இவங்க 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படியே ஒரு 6 மாதம் காலங்கள் போயிருச்சு. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த பணக்காரரு திரும்பவும் தன்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு அதே பூங்காவிற்கு போயிருக்காரு. அங்கே போனால் அந்த 3 பேர்த்தில் ஒருத்தர் மட்டும் இங்கே உட்காந்துருந்தாராம். அந்த பிச்சை எடுத்த இடத்துல ஒருவர் மட்டும் உட்காந்துருந்துருக்காரு. அவர் கூப்பிட்டு, எப்பா என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்டாராம். ஆமாங்க, எங்களுக்கு பணம் கொடுத்தீங்கல்ல, நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு அவர் நலம் விசாரிச்சிருக்காரு. உன் கூட இன்னும் 2 பேர் இருந்தாங்களே, அவங்க எங்கப்பா அப்படின்னு கேட்டாராம். ஒருத்தவன் என்ன ஆனான்னு எனக்கு தெரியாது, ஒருத்தவன் அதோ அடுத்த தெருவில் இருக்கிற ஒரு ஐஸ்கிரீம் கடை வச்சு அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் நீ மட்டும் என்ன பண்ண, ஏன் இங்கேயே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பிச்சைக்காரர் சொன்னாராம், ஐயா, நீங்கள் கொடுத்த பணத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. என் வாழ்க்கையில் நான் அவ்வளோ பெரிய பணத்தை நான் பார்த்ததே கிடையாது. அந்த பணத்தை நான் எடுத்து 2 மாதம் ரொம்ப நிம்மதியாக நான் ஆசைப்பட்ட பொருள்கள்லாம் வாங்கி ரொம்ப நிம்மதியாக சாப்பிட்டுட்டேன். நீங்கள் கொடுத்த பணம் 2 மாதத்துலேயே முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் மறுபடியும் இங்கேயே வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னாராம்.
சரின்ட்டு தான் பையனை கூட்டிக்கிட்டு அடுத்த தெருவில் இருக்கிற அந்த ஐஸ்கிரீம் கடை வச்சுருந்தாரே அங்கே போயிருக்காங்க. அங்கே போயிட்டு இந்த பையனை விட்டு கேட்க சொன்னாராம், நீ போய் பேசு அப்படின்னு. அந்த ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்க பார்த்துட்டு, தம்பி வாங்க வாங்க, நீங்கள் எனக்கு பணம் கொடுத்து உதவுனீங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஆமாம், எங்களை ஞாபகம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களோட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அப்போது அந்த பணக்காரர் போய் கேட்டாராம், உங்கள் கூட இன்னொருத்தவர் இருந்தாரே அவர் எங்கே அப்படின்னு. ஐயோ சார், நீங்கள் கொடுத்த பணத்தை வச்சு நான் சின்னதாக ஒரு கடை ஆரம்பித்தேன். அதிலிருந்து என்னோட முயற்சியால் நான் இன்னைக்கு ஒரு கடைக்கு முதலாளி ஆகிட்டேன். நீங்கள் பணம் கொடுத்ததுனால தான் என் வாழ்க்கையை நான் முன்னேற்றி நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நான் 4 பேத்துக்கு உதவக்கூடிய நிலைமையில் நான் இருக்கேன் அப்படின்னாராம். அப்போ இன்னொருத்தவர் என்னாச்சு அப்படின்னு கேட்டாராம். நீங்கள் கொடுத்த பணத்தில் அவன் குடிச்சும் சூதாடியும் தன்னுடைய வாழ்க்கையை அவனே தப்பான வழிக்கு கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாராம். அப்படியா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூதாடுற இடத்துக்கும் தன் பையனை கூட்டிக்கிட்டு போயிருக்காரு அந்த பணக்காரரு. அந்த பையன், அப்பா அங்கே பாருங்க உட்காந்துருக்காரு, அவருக்கு தான் நம்ம பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாராம். பணம் வாங்கினவர்கிட்ட போய் என்னை ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாராம் அந்த பணக்காரரோட பையன். அவரோ தன் நிலைமையே இல்லை, தன்னுடைய சுயநினைவே இல்லாமல் குடி போதைக்கு அடிமையாகி தான் வாழ்க்கையை தொலைச்சிருக்காரு. இந்த பையனை பார்த்து, தம்பி உன்னை ஆள் தெரியுது, நீங்கள் பணம் கொடுத்து உதவுனது எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் உங்கள் கூட பேசக்கூடிய நிலைமையில் இப்போ நான் இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை அவமதிச்சிட்டாரு. சரின்னுட்டு இந்த அப்பாவும் பையனும் கார் ஏறி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த பையன் கேட்டானா, நீ எதுக்குப்பா திடீர்னு இவங்க 3 பேர்த்துக்கும் 2,00,000 2,00,000 பணம் கொடுக்க சொன்னீங்க அப்படின்னு. உனக்கு இன்னும் புரியலையா? தான் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு அவங்க கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். ஏன் எப்படி அப்படின்னு கேட்டாராம் அந்த பையன். ஆமாம், நம்ம ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல 3 பேர்த்துக்கும் தலா 2,00,000 பணம் கொடுத்தோம். அதில் ஒருத்தவர் ஆசைப்பட்ட பொருளெல்லாம் வாங்கி சாப்பிட்டு 2 மாதத்தில் அந்த பணத்தை அழிச்சிட்டாரு. இன்னொருத்தவர் தான் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு தெரியாமல் குடிச்சும் சூதாடியும் தீய பழக்கத்துக்கு அடிமையாகி தான் வாழ்க்கையே தொலைச்சிட்டாரு. அதில் ஒருவர் மட்டும் அந்த பணத்தை என்ன பண்ணுறது, எப்படி செலவழிக்கிறது, தான் வாழ்க்கைக்கு அந்த பணம் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சு ஒரு கடை ஆரம்பித்தார். அந்த கடையை சொந்தமாக்கியிருக்காரு. தான் வாழ்க்கையை முன்னேற்றி காமிச்சிருக்காரு. இது உனக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இப்போ தெரியுதா, நம்மளோட வாழ்க்கையில் நம்ம செலவழிக்கிற ஒவ்வொரு நேரமாக இருக்கட்டும், ஒவ்வொரு பணமாக இருக்கட்டும், அதை வச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி முன்னேற்றி கொண்டு போகிறோங்கிறது தான் இந்த கதையோட அம்சமே. ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய வேலையில் தன்னிச்சையாக இருந்து நம்மளோட வாழ்க்கையை நம்ம உயர்த்தி பார்க்கணும் அப்படிங்கிறதாங்க இந்த கதையோட விஷயமே. கதை பிடிச்சிருக்கா? நான் உங்கள் பானு.